ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டின்னருக்கும் வச்சுக்கலாம். கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு செஞ்செல்லாம் ரொம்பவும் ருசியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. இல்லை அந்த பன்னீர் புலாவில் இன்றைக்கி நான் பட்டாணி சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ காமிக்கிற அளவில் அரைப்படி அது 500 கிராம் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதை இப்போ இன்றைக்கி நம்ம அந்த புலாவ் பாசுமதி அரிசியில் தான் செய்ய போகிறோம். இப்போ அந்த அந்த பாசுமதி அரிசியை நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எவ்வளோ அரிசி நீளமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி அரிசியில் செஞ்சிங்கன்னா அந்த புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இது 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் நீங்கள் வாங்கிட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதில் சில கிருமியெல்லாம் இருந்தாலும் இருக்கலாம், கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா சாமானையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற இந்த பொருள் தான் இந்த பன்னீர் புலாவுக்கு தேவையான பொருள்லாம் நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுருக்கோம். 1/2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் உடையாமல் நல்லா வரும். வெங்காயம் வெட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு பண்ண மசாலா பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. பன்னீர் நல்லா சுடுதண்ணியில் அலசின பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 200 கிராம் அளவு பன்னீர். இது போடுற மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, நெய் எண்ணெயில் சேர்த்து வச்சுருக்கேன். நெய்யும் எண்ணெயும் சம அளவு எடுத்து வச்சுருக்கேன். நெய்யிலையும் செய்யலாம், ஆனால் திகட்டும், அதனால் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுதான் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் தான். வெறும் வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே செஞ்சிடலாம். இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இப்போது நான் கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே பன்னீர் சேர்த்திங்கன்னா அது அவ்வளோ ருசி மசாலா இறங்காது உள்ள. அதனால் நம்ம புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் மசாலா போட்டு சீசனிங் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா ஊறி நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா காரமாக இருக்கும் சாப்பிட. உப்பு உரப்புமா நல்லாயிருக்கும். அதில் உப்பும் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூளும் போட்டு கிளறி வச்சுக்கிறேன். இப்போ கிளறி இருக்கேன் பாருங்கள். 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை உப்பு. இந்த பன்னீர் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரில் நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி உப்பு மிளகாத்தூளும் போட்டு கிளறி வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறிட்டுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது புலாவில் சேர்க்குறப்ப. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஊறினா போட்டால் போதும். இப்போ நம்ம இதை நம்ம அப்படியே சேர்க்க மாட்டோம். இதை ஃப்ரை பண்ணி சேர்ப்போம். நல்லாயிருக்கும். அது சிக்கன் மட்டன் மாதிரி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துருவோம். இப்போ இதில் நெய்யில் வருங்க நல்ல ருசி நல்லாயிருக்கும் இந்த பன்னீரை. இப்போ ஒரு வானலியில் ஒரு கடாயில் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் நெய். அதில் இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு கிளறி வச்சுட்ட பன்னீரை நம்ம இந்த நெய்யில் வறுத்து எடுத்துப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. டக்குன்னு காந்தி போயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த நெய்யில் வறுத்துருங்க. இந்த நெய்யில் வறுத்துட்டு இந்த ரோஸ்ட் பண்ணது அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பன்னீர். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பன்னீர் புலாவ் ரெசிபி. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த நெய்யில் இந்த பன்னீரை வறுத்து எடுக்கிறேன். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் அழகாக வறுத்து இப்போ இதுதான் நம்ம புலாவில் சேர்த்துப்போம். சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜூஸியாக. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். சட்டிலேயே வச்சுருந்தா காந்தி போயிடும். பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் நெய்யெல்லாம் சூடாகட்டும். சூடானா மசாலா பொருள் எடுத்து வச்சுருக்கோம்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டாரு எல்லாத்தையும் போட்டு பொரியட்டும். அந்த மசாலா பொருள் எப்போதுமே நல்லா பொரிஞ்சாதான் அந்த வாசனை தெரியும். நல்லா பொரிய விடுங்க.
நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா புலாவ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லோரும் கேட்பாங்க கடையில் வாங்கினதானே, அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பச்சை கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். அதில் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நெய்யிலேயே தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் பன்னீரை, இதுலேயும் நெய் சேர்த்துருக்கோம். ரொம்ப ரிச்சாக இருக்கும் சாப்பிட. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போக வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம தக்காளி சேர்த்து செய்கிற சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசி நல்லாயிருக்கும் புலாவில். இப்போ தக்காளியும் போட்டுட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துருக்கோம், அதனால் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போதும். இப்போ வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாவையும் சேர்த்து அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஏன்னா எண்ணெயில் நம்ம இது போட்டிருக்கோம், மசாலாலாம் காந்தி போகும். இப்போ இது பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இதே காஞ்ச பட்டாணியாக தான் நைட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பச்சை பட்டாணி தான் டைரெக்டாக சேர்க்குறேன். இப்போ சீசனில் வந்து நிறையா பட்டாணியெல்லாம் கிடைக்கிது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் கிடைக்கிறப்ப அந்த காய்கறிலாம் நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துக்கணும். இது வந்து இந்த மசாலா வந்து நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் கக்கி வருது பாருங்கள். தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கு. எப்போதும் இந்த மசாலாலாம் நல்லா வெந்த பிறகு தான் அடுத்து நீங்கள் அடுத்தடுத்த பொருள்லாம் சேர்த்தா வந்து நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த படியில் வந்து ஒரு படியை வந்து அரிசி எடுத்தேன். இப்போ அதுக்கு வந்து பாசுமதி அரிசி 1½ படி தண்ணி ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு ஒரு படி ஊற்றிட்டேன். இப்போ இந்த அளவு படியில் இப்போ 1/2 படி ஊற்றுறேன். 1½ படி போதும். இது நான் குக்கரில் வைக்கிறதால 1½ படி. இதே நீங்கள் தம் போட்டிங்கன்னா 2 படி சேர்த்துக்கோங்க. இது வந்து குக்கர் உடனே இதெல்லாம் சேர்த்துட்டேன். 1½ படி தண்ணி, 1க்கு 1½ தேவையான அளவு உப்பு அதிகமாக கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு படி ஒரு அளவு வந்து இந்த மெஷர்மெண்ட் காமிச்ச அளவு அந்த பாத்திரம் கிளாஸ்னு கணக்கு வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1½ கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதெல்லாம் கொதி வந்த உடனே இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் இதுவே நம்ம வந்து இந்த அரிசி ஜீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட பாஸ்மதி அரிசி இருக்குது செய்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த புலாவ் பாஸ்மதி அரிசியில் செய்கிறது. இப்போ வந்து 1க்கு 1½ தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுவும் ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சுக்கோங்க, அப்போ சீக்கிரம் கொதி வந்துட்டு பாருங்கள். இப்போ கொதி வந்து என்ன வரணுன்னா அரிசியும் இந்த தண்ணியும் நல்லா கொதி வந்த பிறகு சாதம் தண்ணி வற்றி சாதம் வரணும், அரை வேக்காடு வரணும். அப்போ தான் நீங்கள் குக்கர் போட்டிங்கன்னா நல்லா பொலன்னு சாதம் வரும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் தண்ணி அரிசி இந்த சமயத்தில் பாருங்கள், அரிசி தண்ணியெல்லாம் சுண்டி சாதம் 3/4 வேக்காடு வந்துட்டு இந்த சமயத்தில் பன்னீர் நீங்கள் நெய்யில் வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் தான் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எசன்ஸ்லாம் அந்த சாதத்தில் இறங்கி பாருங்கள், தண்ணியும் சாதமும் எல்லாம் வற்றி போய் கரெக்டாக சாதம் 3/4 பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்துட்டோம். இவ்வளோதான். இனிமேல் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்க வேண்டியது தான். பன்னீர் புலாவ் ஈஸியாக ரெடி ஆகிடும். நம்ம வீட்லேயே பன்னீர் முன்னெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்ற பன்னீர் வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதை மூடி போட்டு வெயிட்டு போட்டு ஒரு விசில் வந்தால் போதும். ஏன்னா நம்ம முன்னாடி ஊற வச்ச அரிசி, இப்போ 3/4 பாதம் வெந்த அரிசி, அதனால் ஒரு விசில் விட்டுட்டேன். இப்போ ஸ்டீம்லாம் அடங்கின பிறகு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது என்னென்னா அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும் சாதம். இப்போ நான் கிளறி காமிக்கிறேன் உங்களுக்கு. பன்னீர் புலாவ் ரொம்ப அற்புதமாக ரெடி ஆகிட்டு, அதில் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அடி பிடிக்காமல் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக பிரியாணி மாதிரியே இருக்குது புலாவ்.
இவ்வளோ அழகாக அடி பிடிக்காம உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூட்டோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தடில், நான் சொன்ன அளவுகளில் இது செஞ்சிங்கன்னா அற்புதமான பன்னீர் புலாவ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். எனக்கு இறக்கி வச்சு காமிக்கிறேன் அடுப்புலேருந்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பன்னீர் புலாவ். கெஸ்ட்டெல்லாம் வந்தீங்கன்னா விருந்துக்கெல்லாம் இது வச்சிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த பன்னீர் புலாவ் வந்து லஞ்ச் பாக்ஸுக்குன்னே உள்ள அற்புதமான ரெசிபி இது. பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம வெளில ஊருக்கெல்லாம் போகிறப்ப கூட நம்ம டப்பாவில் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து ரைத்தா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து டொமேட்டோ சாஸ் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.